திரு கண்ணன், இது சாத்தியமா? நடுவில் இருந்து இரண்டையும் எதிர்கொள்றதுங்கிறது சாத்தியமா? இந்த பக்கம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும், இந்த பக்கம் அவங்களுடைய கோபத்தையும் சம்பாதிச்சிடக்கூடாதுன்னு செயல்பட முடியுமா அவரால்? அதாவது நாம் நினைக்காததை நடத்தி காட்டியிருக்கிறாரு விஜய். அதனால் எதுவும் சாத்தியப்படலாம், இதுவும் சாத்தியப்படும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சந்திப்பு ஒரு நல்ல சந்திப்பு. இது மரபு சார்ந்த சந்திப்பாக இருந்தாலும் கூட அவங்களுடைய உடல் மொழியை பார்க்கும் பொழுது இது ஐம் ஓப்பன் டு பிஸ்னஸ் அப்படின்ட்டு விஜய் சொல்கிற ஒரு சந்திப்பாக தான் நான் பார்க்குறேன். அதாவது இந்த 96 பக்க குறிப்பானை கொண்டு போய் கொடுக்கறது, 25 வேண்டுகோள்களை பட்டியலிட்டு தருவது, இதிலெல்லாம் எந்த பயனும் வரலை அப்படின்றது நமக்கு வரலாறு காட்டியிருக்கு. அதனால் முக்கியமாக வெறும் பூங்கொத்து கொடுத்துட்டு வந்ததாக இருக்கக்கூடாதுன்றதுனால அவருக்கு அவருடைய ஆலோசகர்கள் சொல்லுகிற அல்லது அவருடைய மனசில் உதித்த ஒரு 4 முக்கிய கோரிக்கைகளை வைக்கிறார். அதில் இந்த நம்ம தமிழக மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும். அதுக்கு டீப் சி ஃபிஷிங், ஆழ்கடல் மீன்பிடிப்பு என்பது ஒரு வகையாக இருக்கலாம். இலங்கை அரசோடு, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுக்கும் தான் சிக்கல். 2 தமிழர்களும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அந்த கடலை நாடி போக வேண்டியிருக்கு. இங்கே இருக்கவர்கள் அந்த எல்லைக்கு போகிறாங்க, ஏன்னா அங்கே மீன் வரத்து நிறையா இருக்குது. அதனால் அவர்கள் 2 பேரும், இந்த அரசும் அந்த அரசும் பேசி ஒரு முடிவுக்கு இதை கொண்டு வரணும். இல்லைன்னா இது ஒரு வழக்கமாக இவர்கள் போவாங்க, அவங்க பிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் இங்கேருந்து முதல்வர் கடிதம் எழுதுவார், அதுக்கப்புறம் மத்திய அரசு அவங்களுடைய வெளியுறவு துறை மூலமாகவும் நம்முடைய தூதரகம் மூலமாகவும் அவர்களை கோரிக்கை வைக்கும், அப்புறம் அவர்கள் விடுவிப்பார்கள். இது ஒரு அறுத்து போச்சு இந்த காட்சியை பார்த்து. இந்த கிளைமேக்ஸ் எல்லா படத்துலையும் வந்துருச்சு. இதை மாற்றுவதற்கு இவர்கள், இந்த புதிய அரசு முனைய வேண்டும். அதற்கு என்னன்னா, அந்த அரசும் இந்த அரசும் உட்கார்ந்து பேசி, அதாவது இந்த மீன் பிடிப்பு பாதி நாள் நீங்க பிடிங்க, பாதி நாள் நாங்க பிடிக்கிறோம், இப்படி நிறைய வழிகள் இருக்கு என்ன இது சரி பண்றதுக்கு. ஆனால் அது ஒரு முக்கிய பிரச்சனை, அடிக்கடி ஒரு பிரச்சனையாக வருகிறது. அதனால அதை சொல்றார். தமிழ்தாய் வாழ்த்து அவங்க கிட்ட வைக்கிறார். அது எதுக்காக அவர்கிட்ட வைக்கிறார்னா, நான் இந்த உதவி எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர்களை அணுகிற மாதிரி எனக்கு தெரியுது. அவருடைய உடல் மொழியும் அதுவும் தேவைப்பட்டால் ஒழிய நான் உங்களை எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு தான் அவர் சொல்றதா நான் நினைக்கிறேன். தேவைப்பட்டால் ஒழியன்ற வார்த்தைக்குள்ளதான் பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும், மும்மொழி திட்டத்திற்கு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும், எஃப்சிஆர்ஏக்கு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும், திருப்பரங்குன்றத்திற்கு முடிவெடுக்க வேண்டிய, கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். தாவேகா தலைவர்னு ஒரு ரோல் இருக்கு, முதல்வர்னு ஒரு ரோல் இருக்கு, கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்னு ஒரு ரோல் இருக்கு. இதில் முதல்வர் ரோலை மட்டும் கவனமாக பண்ணால் போதும், தாவேகா தலைவர் ரோலையும் பண்ண வேண்டாம், கூட்டணி கட்சிகளின் தலைவர் ரோலையும் பண்ண வேண்டாம்னு அவரால் ரொம்ப சாதுரியமாக அரசியல் பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன், அதாவது இதற்கு முன்னாடி நம்ம ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்க வெளியில் வர்றதே ரொம்ப குறைவு. அவங்க இந்த தேர்தல் காலத்தில் மட்டும்தான் வெளியே வருவாங்க. அவங்க கட்சி அலுவலகத்துக்கு போகிறதுக்கே அதுவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். அதுக்கு சுவரொட்டிகள் வரும், இதெல்லாம் நடக்கும். 10-15 பக்க அறிக்கைகளை போயஸ் தோட்டத்தில் இருந்து கொண்டு நாளும் வெளியிட முடிந்த ஒரு சலுகையை பெற்றவர் ஜெயலலிதா அம்மையார். அதாவது அரசியல் இலக்கணத்திலெல்லாம் உடைச்சவர் அவங்க. அது மாதிரி இவரும் பல அரசியல் இலக்கணங்களை இதுவரை நாம் கண்ட, இதுதான் இப்படி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும்னு நாம் நினைச்ச அத்தனையும் உடைச்சிட்டு வந்திருக்கார். அதனால இது அவசியம் இருந்தால் ஒழிய 2029 தேர்தல் நெருங்கும் பொழுது பாஜக எதிர்ப்பு என்ற நிலையை அவர் எடுக்க வேண்டி வரலாம். அதற்கு இன்னும் நாள் இருக்கு. பிஎம்ஸ்ரீ 3 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 ஆண்டுகள் அதை பத்தி பேசாத 12 கடிதங்கள் எழுதியிருக்காங்க நமக்கு. அவங்க இன்னும் 20 கடிதங்கள் அவர்கள் எழுதலாம். அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அதுல நம்ம இழக்க போற பணம் ஒரு 3000 கோடிக்கும் குறைவு. நாம 3.25 லட்சம் கோடி அளவுல வரவு செலவு திட்டம் வச்சிருக்கோம். அதனால இதை நிதி சார்ந்த, கொள்கை சார்ந்த, திட்டங்கள் சார்ந்த முரண்பாடுகள் வரும்போது அவர் எப்படி கையாள போகிறார்? இல்ல, அதை நம்ம பார்க்கணும். காலம் அவருக்கு கற்றுத்தரும். அவர் தேர்ந்த ஒரு தலைவராக, தேர்ந்த ஒரு நுட்பமான ஒரு அரசியல் முடிவை எடுக்கக்கூடிய ஒருவராக அவர் உயர்வார் என்று நான் எண்ணுகிறேன். அதாவது ஏப்ரஹாம் லிங்கன் சொன்னார், ஐ ஹவ் நெவர் ஹேட் அ பாலிசி, எனக்கு நாளும் எது நல்லதோ அதை மட்டுமே செய்தேன் அப்படின்ட்டு ஏப்ரஹாம் லிங்கன் சொன்னார். அந்த இடத்துல தான் இவர் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், கொள்கை சார்ந்த, திட்டங்கள் சார்ந்த முரண்பாடுகள் மத்திய அரசோடு வருகிற போது ஒரு முதலமைச்சராக அவரால் எளிதாக அதை கையாண்ட முடியும். ஒரு அரசியல் தலைவராக அதை எதிர்கொள்வதை விட
நிர்வாக ரீதியாக எதிர்கொள்வதுங்கிறது திருமிகு மம்தாவோ திரு ஸ்டாலினோ திரு பினராயி விஜயனோ நடைமுறைப்படுத்தியதை விட முற்றிலும் வேறானதாக இருக்கும். அதை கன்ஸ்ட்ரக்டிவாகவும் அதை பார்க்குறேன். நாம ப்ரூஃப் தானே பார்ப்போம். நமக்கு முன்னால் இருக்கின்ற விஷயங்களை வைத்துத்தான் நாம் ஒரு அனுமானத்திலோ தீர்மானத்திலோ வர முடியும். அதனால தோல்வி தானே கிடைச்சிருக்கு அவங்களுக்குன்றாங்க. இது இல்லை, இப்போ 10 நாள் தான் ஆகுது. அந்த 10 நாள்ல என்னென்ன செய்திருக்கிறான்னு தான் பார்க்க முடியும். 10 நாள்ல செய்திருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியை உடைக்க பார்த்தது, ஒரு தன்னுடைய பர்சனல் அஸ்ட்ராலஜரை வந்து சிஎஸ் இதை நியமிக்கிறது, அதன் பிறகு நாம் எல்லாரும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணோன்னா அவரை வந்து நீக்கிறது. உங்களுடைய கூட இருக்கின்ற ஒரு கட்சி, உங்களுக்கு சப்போர்ட் தருகின்ற ஒரு கட்சியினுடைய ஒரு முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து தாக்கப்படுகிறார். இடி வந்து அவர் ரைட் பண்ணியிருக்கிறது. அதற்கு ரியாக்ஷன் இல்லாத ஒரு விஷயம். பிரதமரை சந்தித்த பிறகு நீங்க உங்களுக்கு செய்திருக்கலாம்ல, அவர் ரியாக்ட் பண்ணிருக்கலாம்ல. சரி, அவரை சந்திக்கிற மட்டும் ஒரு காழ்ப்புணர்ச்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திருக்கலாம். ஆனா அப்படி அரசியல் பண்ண முடியாது. இப்படி டைட்ரேட் பண்ணிட்டு அரசியல் பண்ண முடியாது. தாவேகா நபர்களை பொறுத்தவரை அது பாசிசம், இது பாயாசம், அது பாசிசம். அப்ப பாசிசத்துக்கு எதிரான கடுத்த நடவடிக்கை வந்து எடுக்க வேணும். ரகு சொன்ன மாதிரி FCRL என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு, இது மட்டும் ரியாக்ஷன் கொடுக்கல, இப்பாச்சும் ரியாக்ஷன் கொடுக்கலாம் இல்லையா? அப்ப இதுவரை இருக்கின்ற ப்ரூஃப் என்ன வந்துட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாச்சும் செஞ்சே தான் ஆகணுமா? நிச்சயமாக செஞ்சே ஆகணும். உங்க கான்ஸ்டிடுவன்சி அது ஜோசப் விஜய்ங்க. நீங்க சாதா விஜய் கிடையாது. நீங்க சாதா விஜய்னா பரவாயில்ல, ஒரு பலகாலமாக விஜயாக தான் இருந்தீங்க. அதன் பிறகு நம்முடைய ராஜா தான் போட்டு உடைச்சாரு ஜோசப் விஜய்ன்ட்டு. அதன் பிறகு நீங்க ஜோசப் விஜயா மாறுறீங்க, அது உங்களுடைய அடையாளமா மாத்துறீங்க. அந்த அடையாளத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு பரிசு வந்திருக்கிறது. கிறிஸ்துவர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. அப்ப அதையெல்லாம் நீங்க தள்ளி நிறுத்திட்டு அவர்களுக்கு நீங்க துரோகம் செய்யறீங்களான்னு கேட்கறேன். கண்ணன் சார் கேட்டாரு, 96 பக்கத்துக்கு கொண்டு போய் ஒரு ப்ரப்போசல் கொடுக்கறதுனால என்ன நடந்துருச்சு இது கடந்த காலங்கள்ல அப்படின்னு அது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய இன்டென்ஷன். 5 வருஷத்துல நான் என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் செய்ய போறேன், இதற்கு நீங்க வந்து எதிராக நிக்காதீர்கள் தான் கேள்வியே. அதனுடைய பொருட்டை, அதாவது உதய மின் திட்டத்துக்கு நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், எங்களுக்கு வந்து மெட்ரோ திட்டங்கள் தேவைப்படுகிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த இதுல வந்து காமிச்சிருக்காங்க. அதுல பல விஷயங்கள் வந்து அவங்க எடுத்து ஆரம்பிச்சாங்க. அப்கோர்ஸ் அதன் பிறகு வந்து அவங்க இமீடியட்டா வந்து இறந்து போயிடுறாங்க. சில விஷயங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்து சென்றார். அதுல தான் பல உங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, வாட் இஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த இன்டென்ஷன் தான் இப்போ வந்து இந்த வலுக்கட்டாயமாக சந்திக்க வேண்டிய சூழல்ல வந்து ஒவ்வொரு அரசாங்கம் அதான் செய்து கொண்டிருக்கிறது. மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் அதான் செய்தது, இந்த ஜெயலலிதாவுடைய அரசாங்கம் அதான் செய்யுது. நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்றதுல வந்து அர்த்தம் கிடையாது. அப்போ உங்களுக்கு ஒரு பிளானே இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த 4 கோரிக்கை டெல்லியை எதிர்க்கிறதுங்கிறது பிரதான பிளானா இருக்கணுமா? டெல்லி எதிர்க்காமையே நிர்வாகம் பண்ண முடியாது. நீங்க அப்படித்தான் ஆரம்பிச்சீங்க. நீங்க பாசிசம் பாயாசம் ரெண்டு நமக்கு வேண்டாம்னு சொன்னீங்க. திமுக பாயாசம் ஃபுல்லா ஏறி மிதிச்சீங்க. தீய சக்தி எல்லாமே ஆயிடுச்சு. நீங்க தூய சக்தி நல்லா சொல்லிட்டீங்க. ஓகே ஃபைன், அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது அங்கதானே சண்டை போடணும். அங்க சண்டை போட்டு தானே நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஃபண்ட்ஸ் வரும். இப்ப அடுத்த பிரச்சனை என்னன்னா, இப்ப நீங்க வந்து இறக்கமாக போய்விட்டீர்கள் என்றால் அடுத்த ஒரு விஷயம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, அதான் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார்களே, ஒரு முதல்வர்கிட்ட இருந்து ரியாக்ஷனே வரலையே, ஏன் ரியாக்ஷன் வரல, எல்லாம் கரெக்டா தான் போய் கொண்டிருக்கிறது, அப்புறம் ஏன் ஒரு முதல்வர் ரியாக்ட் பண்ண வேண்டும் என்ற இடத்துக்கு கொண்டு போய் தமிழக சர்க்காரை கொண்டு போய் நிறுத்த போறாங்க. அதன் பிறகு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தான். இம்மீடியட்டாக நீங்க பேசலீனா, பிஎம்சில இருந்து ஆரம்பிச்சு பாக்கி விஷயங்களை வந்து இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சு பேசலீனா அதனுடைய பொருள் என்ன ஆகுமாறுன்னு பாத்தீங்கன்னா, ஓஹோ முதல்வர்கிட்ட பிரதமர் போய் சந்தித்தீங்க, எல்லா பிரச்சனையும் முடிந்து விட்டது, தமிழகத்துக்கு எல்லாம் ஃபண்டு வந்து விட்டது, நீங்க தான் சொதப்பினீங்களா அந்த கேள்வி வருமா வராதா? டெல்லி எதிர்க்காம அரசியலே பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க காசு கொடுக்க போறது இல்லைங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா பாஜக அரசாங்கங்களுக்கு மட்டும்தான் காசு கொடுத்து கொண்டிருக்கிறார்களே தவிர, அதுவும் தேவையற்ற ப்ராஜெக்ட்ஸ். ஆக்ரால கொண்டே ஒரு ரயில் திட்டம் போடுறாங்க. கரெக்ட். நீங்க ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். ஒருவேளை திரு விஜய் பாஜகவை அதிக அளவு எதிர்க்கலைன்னா இந்த நிதி சார்ந்த விஷயங்கள்ல கடந்த காலங்கள்ல வந்த நெருக்கடி வராம கூட போகலாம் இல்லையா? சான்ஸே இல்ல. ஒடிசால என்ன நடந்தது? ஒடிசால எங்க எதிர்த்தாங்களா? ஒடிசால வந்து ஒரு ப்ராஜெக்ட் கூட அவர்கள் எதிர்த்தாலும் எதிர்காட்டினாலும் ஒண்ணுமே வரல. கடைசி காலத்துல தானே எதிர்க்கிறாங்க. அப்ப அந்த காலத்திலயும் ஒண்ணும் வரல, அதுக்கு முன்னாலேயும் ஒண்ணும் வரல. அங்க நடந்த டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து பட்நாயக்னால தானே தவிர அது பாஜகனால கிடையாது. அந்த டெவலப்மெண்ட்ல இப்ப பாஜக அரசாங்கம் வந்த பிறகு முற்றிலும் வந்து நின்று விட்டது உண்மை நிலை, அவர்களுடைய நிலைமை. இனி அடுத்த ஒரு அரசாங்கத்தை எடுத்து பாருங்க. சந்திரபாபு நாயுடுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, டிஆர்ஓடின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதை தாண்டி பெருசா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்க, நான் இடைவேளை போறேன். அப்போ தமிழ்நாட்டையும் பாஜக ஆளாத மாநிலமாக தான் பாஜக பார்க்கும். நிச்சயமாக அப்படித்தான் பார்க்கும். சரி, பேசும்.